வால்ட் டிஸ்னியால் உருவாக்கப்பட்டது. தொடக்கத்தில் வால்ட் டிஸ்னி என்பவர் 1927ஆம் ஆண்டில் ஆஸ்வால்ட் தி லக்கி ரேபிட் என்ற கார்ட்டூன் கேரக்டரை உருவாக்கினார். இந்த கார்ட்டூன் பிறகு ஓரளவு பிரபலமானதும் அதன் உரிமையை யூனிவர்சல் பிக்சர்ஸ்க்கு சென்றது. பிறகு வால்ட் டிஸ்னி அனைவரும் விரும்பும்படி இன்னொரு கார்ட்டூன் கேரக்டரை உருவாக்க எண்ணினார். மனிதனைப் போல நடக்கவும் நகைச்சுவைகளும் மியூசிக் கொண்டு இந்த கார்ட்டூனை உருவாக்க எண்ணினார். எலி பாத்திரத்தை கொண்டு இந்த கார்ட்டூன் உருவாக்கப்பட்டது. மிக்கி மவுஸ் கார்ட்டூன் அரைக்கால் சிவப்பு உடை, மஞ்சள் நிற காலணி, வெள்ளை கையுறை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. முதலில் இந்த கார்ட்டூன் மிக்கி மவுஸ் என்று பெயரிடப்படவில்லை. இதன் பெயர் மார்ட்டிமர் மவுஸ் ஆக இருந்தது. வால்ட் டிஸ்னியின் மனைவி லில்லியனுக்கு இந்த பெயர் பிடிக்கவில்லை. அதன் பிறகு இந்த கார்ட்டூனுக்கு மிக்கி மவுஸ் என்று பெயரிடப்பட்டது. அதன் பின் தொடர்ச்சியாக பல மிக்கி மவுஸ் கார்ட்டூன் மற்றும் படங்கள் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது.